Children, இப்போ நம்ம இங்கிலீஷில் மெமரி போயம் 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷில் ஃபஸ்ட்டு மெமரி போயம் பார்க்க போகிறோம். அது வந்து லைஃப். மெமரி போயத்தோட ஹெட்டிங் என்ன? லைஃப். இதை யார் எழுதியிருக்கா? அந்த ஆத்தர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹென்ரி வேன் டைக். யார்? ஹென்ரி வேன் டைக். ஓகே, இந்த போயம் என்னன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு இது மெமரி போயமாக இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸா ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன். இதை எப்படி படிக்கணும்னு சொல்கிறேன், அதில் உள்ள மீனிங் சொல்கிறேன். அதுக்கப்புறம் நான் படித்து காட்டுவேன், நீங்களும் பின்னாடியே படிங்க. அதுக்கப்புறம் டோட்டலாக நம்ம எல்லாத்தையும் முடிச்சதுக்கப்புறமா நம்ம இதனுடைய எஸ்ஸே பார்க்கலாம். சரியா? ஃபஸ்ட்டு பாருங்கள். ஃபஸ்ட் நான் படிக்கிறேன், கவனிங்க. ஃபஸ்ட் ஒன், let me but live my life from year to year with forward face and unreluctant soul, not hurrying to, not turning from the goal, not mourning for the things that disappear in the dim past, nor holding back in fear from what the future veils, but with a whole and happy heart that pays its toll to youth and age and travels on with the cheer. திரும்ப படிக்கிறேன், கவனிங்க. லைஃப். Let me but live my life from year to year with forward face and unreluctant soul, not hurrying to, nor turning from the goal, not mourning for the things that disappear in the dim past, nor holding back in fear from what the future veils, but with a whole and happy heart that pays its toll to youth and age and travels on with the cheer. Right. இப்போ இந்த போயத்துடைய மீனிங் சொல்ற பாருங்க. லைஃப். லைஃப்னா வாழ்க்கை. நம்ம எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு இந்த ஹென்ரி வேன் டைக் அப்படிங்கிற இந்த போயட்டு சொல்றாரு. இவரை பற்றி சொல்லணும்னாமா, இவர் பேரு ஹென்ரி வேன் டைக். இவருடைய வாழ்ந்த காலம் 1852லேருந்து 1933 வரை. இவர் வந்து ஒரு அமெரிக்கன் ஆத்தர். ஹி வாஸ் அன் அமெரிக்கன் ஆத்தர். அமெரிக்காவில் பிறந்த அமெரிக்க நாட்டை சேர்ந்த ஆத்தர், அதாவது நூலில் எழுதுறவர், போயட், கவிதை எழுதுறவர், எஜுகேட்டர், நல்ல படித்த அறிவாளி, படிப்பாளி, அண்ட் கிளர்ஜிமேன் நல்ல பணக்கார ஆள். ரைட்டா? He served as a professor of English literature at Princeton University between 1899 and 1923. அவர் என்னவா வேலை பார்த்துருக்காருன்னா, இங்கிலீஷ் லிட்ரேச்சரில், அதாவது ஆங்கில இலக்கியத்தில் ப்ரொஃபஸராக, ரைட்டா, அவர் வந்து விரிவுரையாளராக இருந்திருக்கிறாரு. at Princeton University between 1899 and 1923, 1899லேருந்து 1923 வரையும் அவர் ப்ரொஃபஸராக, இங்கிலீஷ் லிட்ரேச்சரில் ப்ரொஃபஸராக, ஆங்கில இலக்கிய ப்ரொஃபஸராக பிரின்ஸ்டன் யூனிவர்சிட்டியில் அமெரிக்காவில் இருந்திருக்கிறார். He was elected to the American Academy of Arts and Letters and received many other honors. அவர் அதோட கூட அமெரிக்கன் அகாடமியில் செலக்ட் ஆகி தேர்ந்தெடுக்கப்பட்டு ஆர்ட்ஸ் அண்ட் லெட்டர்ஸில் நிறைய அவர் என்ன இருக்காரு, நிறைய பெருமதிப்புகளும் நிறைய பரிசுகளும் அவர் பெற்றிருக்கிறார். இதுதான் ஹென்ரி வேன் டைக், இந்த ஆத்தர், இந்த போயத்தை எழுதினவருடைய வரலாறு. ரைட். அவருடைய பேர் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஹென்ரி வேன் டைக். ஓகே, இப்போ நம்ம போயத்துக்கு போவோமா? பாருங்க. லைஃப். லைஃப்னா என்ன? வாழ்க்கை. இவர் சொல்றாரு, வாழ்க்கை நம்ம எப்படி வாழணும். நம்மளாம் எப்படி வாழறோம்? ஐயோ, இன்னைக்கு என்ன நடக்குமோ, இப்போ என்ன பண்ணுவோமோ, நீ ஸ்கூல் போனால் மிஸ் என்ன எடுப்பாங்களோ, வீட்டில் எப்படி நடக்குமோ, என்ன 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 ஒரே கொஸ்டின்ஸ் ரைஸ் இன் அவர் மைண்ட். ரைட்? நமக்கு வாழ்க்கையில் என்ன நடக்கும் என்னங்கிற ஒரு பயத்திலேயே வாழ்ந்துட்டு இருக்கிறோம் இல்லையா? சில பேர் டேக் இட் ஈஸியாக இருப்பாங்க.
அந்த டேக் இட் ஈஸிங்கிற வாழ்க்கை அந்த ஒரு தத்துவத்தை தான் இவரு சொல்றாரு. ஏன் அந்த டேக் இட் ஈஸி? எதையுமே பாரமா நினைச்சோம்னா நமக்கு அது ரொம்ப ப்ரெஷரை கொடுக்கும். வேலையில கவனம் செல்லாது. உயர்வா எதையும் நம்ம முன்னேறி முன்னேறி போகணும்னே தோணாது. பயந்து பயந்து எல்லாமே அப்படியே தடங்கி போயிடும் இல்லையா? அதனாலதான் அவர் சொல்றாரு, லெட் மீ பட் லிவ் மை லைஃப் ஃப்ரம் இயர் டு இயர். அதாவது என்ன, அவரு சொல்றாரு. இந்த போயட் யாரை பத்தியே சொல்லிக்கிறாரு, இந்த போய் யார் எழுதுறது, யாரை பத்தி சொல்றாரு, அவரை பத்தியே சொல்றாரு. சோ இதுல வரக்கூடிய மீ, என்ன, மை எல்லாமே யாரை பத்தினது? போயட்ட பத்தினதுதான் இது, ரைட்டா? மீ, மைல யாரை குறிக்குது? போயட்டை குறிக்குது. லெட் மீ, நான் அப்படியே வாழ்ந்துட்டு போறேன். பட் லீவ் மை லைஃப் ஃப்ரம் இயர் டு இயர். அதாவது காலங்காலமா நான் இப்படியே நான் வாழ போறேன். வித் ஃபார்வர்ட் ஃபேஸ் அண்ட் அன்ரிலக்டன்ட் சோல். ஃபார்வர்ட் ஃபேஸ், முன்னேற்றமான பாதை. நம்ம சொல்றோம் இல்லையா, முன்வைத்த கால பின் வைக்க கூடாதுன்னு, அதே போல அண்ட் அன்ரிலக்டன்ட் சோல், அதாவது தயக்கமில்லாத ஒரு மனசு. எதையுமே ஐயோ இது என்ன ஆகுமோ என்ன ஆகுமோ அப்படின்னு நம்ம தயங்காம நம்ம என்ன செய்யணும்? தைரியமா எந்த வேலையுமே நம்ம சந்தோஷமா செய்யணும். நாட் ஹரியிங் டு, அவசர அவசரமாவும் செய்யக்கூடாது. நாட் டர்னிங் ஃப்ரம் த கோல். அதுக்காக ஐயோ இந்த அதாவது எதிர்கால எண்ணத்தெல்லாம் நம்ம ஏதாவது ஒரு கோல் வச்சிருந்தோம்னு வச்சுக்கோங்க, இதை நம்ம சாதிக்கணும் அப்படிங்கிற அந்த சாதனைகள் ஒரு எண்ணங்கள் எல்லாம் நம்ம நடக்காதோ அப்படிங்கிற பயந்து பின்வாங்கவும் கூடாது. நாட் mourning ஃபார் த திங்ஸ் தட் டிஸப்பியர். நம்மளை விட்டு போனதெல்லாம் நினைச்சு நினைச்சு நம்ம அப்படியே துக்கமாவே இருந்துகிட்டே இருக்கவும் கூடாது. இந்த டிம் பாஸ்ட், அதாவது நமக்கு கடந்த காலத்துல என்னென்னலாம் நம்மளை விட்டு போச்சோ, இப்படி போச்சு அப்படி போச்சு, இதெல்லாம் இருந்தனே அப்படிலாம் இருந்தனே அப்படின்னு நினைச்சு நினைச்சு நம்ம அந்த துக்கப்பட்டு நம்ம வருத்தப்பட்டுட்டு இருக்கக்கூடாது. அதாவது நம்ம புலம்பிக்கிட்டு இருக்க தேவையில்லை. நார் ஹோல்டிங் பேக் இன் ஃபியர். அதுக்காக பயந்து நம்ம பின்வாங்கவும் கூடாது. ஃப்ரம் வாட் த ஃபியூச்சர் வெயில்ஸ். ஃபியூச்சர் எப்படி இருக்கும் அதை பத்தி கவலை. நிறைய பேருக்கு அப்படிதான் இருக்கும். ஐயோ என்ன இப்படி இருப்பணும் அப்படி இருப்பணும், அதை பண்ணுவேணும் இதுவாயிடுமோ அப்படி இல்லை, அந்த கவலையும் வேண்டாம். பட் வித் எ ஹோல் அண்ட் ஹாப்பி ஹார்ட். அது முழு மனசோட சந்தோஷமான இதயத்தோட தட் பேஸ் இட்ஸ் ட்ரால். கண்டிப்பா நம்ம வேலை செஞ்சோம்னா அதுக்கேத்த பலன் நமக்கு கிடைக்கும். நம்ம முன்னேறி போனோம்னா நம்ம தயக்கமின்றி நம்ம என்ன சாதிக்கணும்னு நினைக்கிறோமோ அதை தயக்கமின்றி பயம் இல்லாம தைரியமாவும் சந்தோஷமாவும் அதை முன்ன வச்ச கால பின் வைக்காமலோ நம்ம நடத்திக்கிட்டே போனோம்னா அதுக்கான கண்டிப்பான ஒரு மதிப்பு கிடைக்கும் நமக்கு. டு யூத் அண்ட் ஏஜ் அண்ட் டிராவல்ஸ் ஆன் வித் சியர். எல்லா இளைஞர்களுமே என்ன செய்யுங்க, அதாவது இந்த இந்த சின்ன வயசுல இருக்கும் பொழுதே நீங்க என்ன செய்யுங்க, சந்தோஷமா நம்மளுடைய வாழ்க்கைய வாழணும் அப்படின்னு சொல்றாரு, ரைட்டா? நம்ம சொல்லுவோம் இல்லையா, டேக் இட் ஈஸி. அதேதான், ஈஸியா அதையுமே எடுத்துட்டு போயிட்டே இருங்க. ஐயோ இது படிக்கணுமே, சில பேர் இந்த இங்கிலீஷ் கூட அப்படி நினைப்பா, ஐயோ இந்த இங்கிலீஷ் ஒண்ணுமே புரியலையே, அப்படிலாம் கிடையவே கிடையாது. நல்லா படிச்சு பாருங்க. நீங்க அதுவும் இப்ப நிறைய வாட்ஸ்அப்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க, கண்டிப்பா இந்த வார்த்தைகள்லாம் நமக்கு தெரியும். நீ எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும், எப்படி படிக்கணுங்கிறத மிஸ் சொல்றேன். ஒரு லைனுக்கு இடையில கொஞ்சம் கேப் விடுவேன். நான் கேப் விடும்போது நீ அந்த லைனை நீயாவே மனசுக்குள்ளேயே படிச்சுப்பார். பாருமா. லைஃப். லெட் மீ பட் live my life from year to year. Let me but live my life from year to year. With forward face and unreluctant soul. With forward face and unreluctant soul. Not hurrying to, nor turning from the goal. Not hurrying to, nor turning from the goal. Not mourning for the things that disappear. Not mourning from the things that disappear. In the dim past, nor holding back in fear. In the dim past, nor holding back in fear. From what the future veils, but with a whole. From what the future veils, but with a whole and happy heart that pays its toll. And happy heart that pays its toll. To youth and age and travels on with cheer. To youth and age and travels on with cheer. பாடமா இருந்தா
முதல் இந்த பேரா அப்படின்னு சொல்லுவோம். போயமா இருந்தால் அதை ஸ்டான்ஸா அப்படின்னு சொல்லுவோம். ரைட்டா? இது முதல் ஸ்டான்ஸா பார்த்துட்டோம். அடுத்த ஸ்டான்ஸா பார்க்கலாமா? செகண்ட் ஸ்டான்ஸா பாருங்க. இந்த போயம் வந்து லைஃப் இல்லையா? ரைட். செகண்ட் ஸ்டான்ஸா பாருங்க. So let the way wind up the hill or down, over rough or smooth, the journey will be joy. Still seeking what I sought when but a boy. New friendship, high adventure, and a crown. My heart will keep the courage of the quest, and hope the road's last turn will be the best. திரும்ப படிக்கிற பாருங்க. So let the way wind up the hill or down, over rough or smooth, the journey will be joy. Still seeking what I sought when but a boy. New friendship, high adventure, and a crown. My heart will keep the courage of the quest, and hope the road's last turn will be the best. Okay. இப்போ பாருங்க மீனிங் பார்க்கலாம். ஸோ லெட் த வே வைண்ட் அப் த ஹில் ஆர் டவுன். இப்போ நம்மளுடைய வாழ்க்கையுடைய பாதை எப்படி போகணும்? முதல் ஸ்டான்ஸாவில் பார்த்தோம், எப்படி இருந்தாலும் நம்ம முன் வச்ச காலை பின் வைக்காம முன்னாடி போயிட்டே இருக்கணும். நம்ம சந்தோஷமா எது வந்தாலும் நம்ம கடந்து போயிட்டே இருக்கணும்னு சொன்னோம் இல்லையா? அதோட தொடர்ச்சியை பாருங்க. ஸோ லெட் த வே வைண்ட் அப் த ஹில் ஆர் டவுன். ஹில் மலையா இருந்தாலும் சரி, டவுன் இங்க மலைன்னா அடுத்தது நம்ம என்ன சொல்லுவோம்? பள்ளத்தாக்கு அந்த மாதிரி, அதாவது மேடு பள்ளம் அப்படிங்கிறத நம்ம சொல்றோம். பெரிய உயரமான இடமா இருந்தாலும் சரி, பள்ளமானதா இருந்தாலும் சரி, அப்படின்னா என்ன? நம்ம வாழ்க்கையை நம்ம சொல்லுவோம் இல்லையா? மேடு பள்ளங்கள் நிறைந்தது. அப்படின்னா என்ன? கஷ்டங்களும் இருக்கும், அதுல சந்தோஷங்களும் இருக்கும். போன மெமரி போயம் பார்த்தீங்கன்னா, அந்த ரொம்ப அருமையான ஒரு போயம் இருக்கும் அதுல, போன 10th. அதே மாதிரி இப்போ இதுலயும் சொல்றாங்க, ஹில் ஆர் டவுன் அப்படிங்கிறோம். அதாவது வாழ்க்கைங்கிறது மேடு பள்ளம் நிறைந்தது. அதுல சொல்லுவாங்க ட்ரிம்ஃப் அண்ட் டிசாஸ்டர் அப்படிம்போம். அதாவது வாழ்க்கைன்னு சொன்னாக்க வெற்றியும் இருக்கும் தோல்வியும் இருக்கும் அப்படிம்போம். அதே போல இதுல ஹில் ஆர் டவுன், வாழ்க்கைன்னு சொன்னாலே கண்டிப்பா அதுல சந்தோஷமும் இருக்கும், கஷ்டங்களும் இருக்கும். ஆக மேடும் இருக்கும், பள்ளங்களும் இருக்கும். ஓவர் ரஃப் ஆர் ஸ்மூத், ரொம்ப கரடு முரடா இருந்தாலும் இருக்கும், ஸ்மூத் ரொம்ப நார்மலாவும் இருக்கும். சில சமயம் அப்படின்னா என்னம்மா, வாழ்க்கைங்கிறது கரடு முரடுனா என்ன? நிறைய சண்டைகள், சச்சரவுகள், மனஸ்தாபங்கள் எல்லாமும் இருக்கும். ஸ்மூத் சில சமயம் பார்த்தீங்கன்னா சந்தோஷமா நார்மலா அது பாட்டு போயிட்டே இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி தான் வாழ்க்கையும். த ஜேர்னி வில் பி ஜாய். ஆனாலும் அந்த வாழ்க்கையை எப்படி எடுத்துக்கணும்? நம்ம சந்தோஷமா எடுத்துக்கிட்டு போயிட்டே இருக்கணும். Still seeking what I sought when but a boy. அதாவது இதை தான் நம்ம எதிர்பார்க்கணும் இல்லையா? ஒரு பாயா, ஒரு ஒரு பையனா, ஒரு அதாவது நார்மலான ஒரு மேன் என்னத்தை எதிர்பார்ப்பாங்க? நம்ம வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு. ஆனாலும் அதுல கஷ்டங்கள் இருக்கும், மேடு பள்ளங்கள் இருக்கும். அதை நம்ம எப்படி எடுத்துக்கணும்? கஷ்டம் வந்தா ஒரேடியா அப்படியே துவண்டு போறது, சந்தோஷம் வந்தா ஒரேடியா ஓன்னு கத்துறது, அப்படியே இருக்கக்கூடாது. ரெண்டுத்தையுமே நம்ம நார்மலா சந்தோஷமா எடுத்துட்டு போயிட்டே இருக்கணும். நியூ ஃப்ரெண்ட்ஷிப். இப்போ சாதாரணமா நம்ம லைஃப்ல என்ன நினைப்போம்? நியூ ஃப்ரெண்ட்ஷிப், புது புது உறவுகள், அதாவது தோழர்கள், தோழமைகள்லாம் வரலாம். ஹை அட்வென்ச்சர், பெரிய பெரிய அந்த அட்வென்ச்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய நமக்கு அந்த என்னது நம்ம பயணங்கள் அப்படின்னு சொல்றது என்னது? ஒரு திகில் பயணங்களா கூட இருக்கலாம். அண்ட் த கிரவுன், அதாவது எதுவுமே மேல் சில சமயம் எப்படி இருக்கும்? ஸ்மூத்தா ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கக்கூடிய லைஃபாகவும் இருக்கும். சில சமயம் பார்த்தா பயங்கரமான ஒரு கஷ்டப்பட்டு ஒரு லைஃப்பை லீட் பண்றாப்புல, ஒரு த்ரில்லிங்கான ஒரு இது போற மாதிரி, இல்லை ஒரு கஷ்டத்துல போய் தான் நம்ம வெளியில வரணுங்கிறப்பல கூட இருக்கும் வாழ்க்கை. அடுத்தது உயரமாக உள்ள பதவியில கூட நமக்கு இருக்கும் வாழ்க்கை. அதாவது எது நினைச்சாலும் ஈஸியா சாதிக்கக்கூடிய அளவுல கிரவுன் மேல ஒரு உன்னதமான நிலைமை. My heart will keep the courage of the quest. நான் என்ன தேடலை தேடி போறேனோ அத என்னுடைய உள்ளம் அது எப்படி இருக்கணும்? நல்ல தீர்க்கமா, ரொம்ப தைரியமா அதை எதிர்த்து நோக்கி நான் அதை போயிட்டே இருக்கிறாப்புல என்னுடைய மனநிலை இருக்கும். அண்ட் ஹோப், எப்படி எதிர்பார்க்கிறேன்? த ரோட்ஸ் லாஸ்ட் டேர்ன், இந்த என்னுடைய வாழ்க்கை பயணம், அந்த அதனுடைய நான் போறக்கூடிய அந்த பாதை வந்து எப்படி இருக்குமா? லாஸ்ட் கடைசி திருப்பம் எப்படி இருக்குமா? வில் பி த பெஸ்ட். இப்படி நம்ம போனோம்னா கண்டிப்பா அது நல்லதாகவே அமையும் அப்படின்னு சொல்றாரு. ரைட்டாமா? ஸோ வாழ்க்கைங்கிறது மேடு பள்ளம் இருக்கலாம், ரொம்ப ரஃப்பாகவும் இருக்கலாம், கரடு முரடா இருக்கலாம், ஸ்மூத்தாகவும் இருக்கலாம். அண்ட் அந்த ஜேர்னியை நம்ம சந்தோஷமா ஏற்றுக்கணும்.
அதோட கூட என்னது, நம்ம எதை தேடி போறோமோ, நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் நல்ல ஈஸியாவும் கிடைக்கலாம், அல்லது ஒரு கஷ்டமான பயணமா இருக்கலாம், அல்லது எதுவுமே ஈஸியா கிடைக்கக்கூடியதா இருக்கலாம். எதா இருந்தாலுமே நம்ம ஹார்ட்டை வந்து ரொம்ப தைரியமா வச்சுக்கிட்டு நம்மளுடைய அந்த கோலை நோக்கி போயிட்டே இருந்தோம்னா, நம்மளுடைய நம்ம நினைச்ச பாதை, நம்ம போகக்கூடிய பாதை கடைசி முடிவு எப்படி இருக்கும்? கண்டிப்பா பெஸ்டா தான் இருக்கும். எப்படி நீங்க உங்களுடைய 10th வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறீங்க, நீங்க இதே போல கோல்ல போயிட்டே இருந்தீங்கனாலும் நம்மளுடைய லைஃப் எப்படி இருக்கும்? கண்டிப்பா அருமையான மார்க் வாங்கி, நல்ல மார்க் வாங்கி, நம்ம ஸ்கூலுக்கும் நல்ல பேர் எடுத்து கொடுப்பீங்க, நீங்களும் நல்ல பேரா இருப்பீங்க, உங்க வீட்டுக்கும் நல்ல பேர் எடுத்து கொடுத்து பெஸ்டாவே இருக்க போறீங்க. அதே அந்த தைரியத்தை தான் முதல் போயமான அந்த லைஃப் நமக்கு அந்த யார் அவரு, இந்த போயட் யார் நம்ம சொன்னோம், ஹென்றி வேன் டைக் அப்படிங்கிறவரு சொல்லியிருக்கிறார். அருமையான ஒரு போயம், ரைட்டாமா? பாருங்க. ஸோ செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் பாருங்க. ஸோ லெட் த வே wind up the hill or down. Over, இது எப்படி படிக்கணும்? Over. Over rough or smooth, the journey will be joy. Still seeking what I sought when but a boy. New friendship, high adventure, and a crown. My heart will keep the courage of the quest and hope the road's last turn will be the best. Right? ஓகேமா? புரிஞ்சுதா? இப்போ ஃபுல் போயமும் ஒரு வாட்டி படிக்கலாம் பாருங்க. Let me but live my life from year to year with forward face and unreluctant soul, not hurrying to nor turning from the goal, not mourning for the things that disappear in the dim past, nor holding back in fear from what the future veils, but with a whole and happy heart that pays its toll to youth and age and travels on with a cheer. So let the way wind up the hill or down, over rough or smooth, the journey will be joy. Still seeking what I sought when but a boy. New friendship, high adventure, and a crown. My heart will keep the courage of the quest and hope the road's last turn will be the best. ரைட், புரிஞ்சுதா பசங்களா? இப்போ நல்லா படிச்சு பார்த்துக்கோங்க, மெமரி பண்ணுங்க, ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி எழுதி பாருங்க, கண்டிப்பா இது புரியும். அடுத்த கிளாஸ்ல நம்ம இதுல உள்ள பொயட்டிக் டிவைசஸ்லாம் பார்க்கலாம். ஓகேவா?